இந்த குரலை கேட்காம தாண்டா இத்தனை நாளா ஏங்கி போயிட்டேன் தாத்தா. ஏய் மருகதா, நீ என்ன இன்னும் நின்னுக்கிட்டு இருக்க? எனக்கு சாப்பிட எதுவும் செஞ்சு தர மாட்டியா? ஐயோ என் தங்கம், என்னடி வேணும் உனக்கு? நீ என்ன கேட்டாலும் பாட்டி உனக்கு செஞ்சு தருவேன். பணியாரம் சுட்டு தருவியா? பணியாரம் மட்டும் போதுமா? முந்திரி கொத்து பண்ணுவல, அதுவும் செஞ்சு தரியா? வாடா தங்கம், உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன். வா மரகதா, தம்பிக்கு அப்படியே காப்பி போட்டுக்கொண்டா. சரிங்க, நீ வாடா தங்கம். ஏ ஆண்டாள், நம்ம தமிழுக்கு ஹேர் பேண்ட்லாம் வாங்கணும். இங்க பக்கத்துல கிடைக்குமா இல்ல டவுனுக்கு தான் போகணுமா? ஏய், ஜமுனாக்கா கடையில கேட்டு பாரு, இல்லனா நம்ம டவுனுக்கு தான் போய் ஆகணும். சரி, இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு கையெழுத்து போடணும். மதுரை சப்கோர்ட்ல ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கிற கேஸை படிச்சு தீர்ப்பு வேற சொல்லணும். அப்புறம் வேற என்னன்னா, ஏய், இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. பின்ன என்னடி, அவன் நேரம் போகாம சுத்திட்டு இருக்கான். இதுல வேலை இருக்கா வெட்டி இருக்கான்னு கேட்டு எரிச்சல் பண்ணிட்டு இருக்கியா? அப்போ இன்னைக்கு ஈவினிங் தமிழுக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் நம்ம 3 பேரும் டவுனுக்கு போயிட்டு வந்துடலாமா? டவுன் நான் சொன்னேன். டவுனுக்கா? டவுனுக்கு எதுக்கு பாரதி? இல்லடி, தமிழோட ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒண்ணு கூட இப்ப என்கிட்ட இல்ல. அப்புறம் ஹேர் பேண்டும் வேணும். நாம இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஐயோ, இவ வேற ஆதி கூட மதுரைக்கு போயிருக்காளே. ஸ்கூல் விடுறதுக்குள்ள வந்தாலும் ஸ்கூலுக்கு வரலன்னு தெரிஞ்சிருமே. இன்னைக்கு என்ன செய்ய போறாளோ? என்னடி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? பாரதி, இல்ல, நம்ம இன்னைக்கே போகணுமா? நாளைக்கு போனா எனக்கும் டவுன்ல ஒரு வேலை இருக்கு, அதையும் சேர்த்து முடிச்சிட்டு வந்துடலாம்ல, அதான் கேட்டேன். இல்லடி, ஒரு வாரமா போட்டோ கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இல்லனா ஐடி கார்டு தரமாட்டாங்கடி. சரி பரவாயில்ல, நீ வேணா நாளைக்கு போ. நான் இன்னைக்கு தமிழை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். வேணும்னா அழகரையும் கூட கூட்டிட்டு போறேன். ஏதுக்கு அவனெல்லாம் கூட்டிட்டு போற? ஏண்டி, நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, தமிழோட போட்டோ பேப்பர்ல வந்ததுல இருந்தே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால்தான் கூட நீயோ இல்ல அழகரோ வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி, நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அப்படி உன் புருஷன் வீட்டுல என்னதான் பிரச்சனை? எதுக்கு உன்னையும் தமிழையும் இந்த அளவுக்கு தேடுறாங்க? அளவுக்கு அதிகமா பணம் இருக்கிற இடத்துல பிரச்சனையும் அதிகமா தான் இருக்கும். என் புருஷனும் அவர் குடும்பமும் பணம் இருக்கிற தைரியத்துல என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் அவங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்ப கூட என் பயம்லாம் என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னுலாம் இல்ல, தமிழை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான். ஏய், அப்படியெல்லாம் நான் பண்ண விட்டுருவேன். நான் சொல்லு, எவனாவது உன்னையும் தமிழையும் தொட நினைச்சா அவன் உடம்புல கையும் இருக்காது காலும் இருக்காது. பேச்சு மட்டும் நல்லா பேசு. கூட துணைக்கு வாடின்னு சொன்னா இன்னைக்கு வேலை இல்ல நாளைக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போனா பிரச்சனை உனக்கோ தமிழுக்கோ இல்லடி, எனக்கு தான். ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு உனக்காக நான் படுற பாடுறக்கே ஐயோ முடியல. ஏய், என்னடி அடிக்கடி சைலண்ட் ஆயிடுற? பாரதி, இல்ல, இவ்ளோ பிரச்சனைய வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீ டவுனுக்கு போகணுமான்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் அழகரையோ இல்ல அப்பாவையோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னல. பாரதி, நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லவா? எதுக்கு அழகரோ இல்ல எங்க அப்பாவோ வரணும் சொல்லு. பேசாம இந்த எதிர்த்த வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவனையே கூட்டிட்டு போயேன். ஏய், நீ வரலன்னு சொல்லிட்டல்ல, அதோட நிறுத்திக்கோ. அதை விட்டுட்டு அவரை கூட்டிட்டு போய் இவரை கூட்டிட்டு போலாம் சொல்லிட்டு இருக்காது. அன்னைக்கு பாஸ்போர்ட் எடுக்கும்போது மட்டும் அந்த பையன் உனக்கு தேவைப்பட்டானா? அன்னைக்கு உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அந்த ஆளை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா, நேர்ல பார்க்க பிடிக்காது, ஆனா போட்டோ மட்டும் வாங்கி வச்சு பார்த்துட்டே இருக்கு. இது பாரு, இன்னொரு தடவை அவரை பத்தி பேசாத சொல்லிட்டேன். எனக்கு என்னையே அறியாம பயங்கரமா கோவம் வருது. அப்பா, என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு. இருடி, உன்ன ஒரு நாள் கையும் குளமா பிடிக்கிறேன். சரி, நான் துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன், போய் தோச்சு போட்டு வந்துடுறேன். நீயும் டவுனுக்கு வரியா இல்லையா? வரேன், வந்து தொலைக்கிறேன். இதுதான் என் ஆண்டாளு. இவ வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாளே.
புது அப்பா கிடைச்ச சந்தோஷத்துல பழைய அம்மாவை மறந்துட்டாலோ? நேத்தே ஜிகர் தண்டா சாப்பிடுவேன், கறி தோசை சாப்பிடுவேன்னு லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தா. இப்போ அவ எங்க உட்காந்து என்ன கொட்டிட்டு இருக்கான்னு தெரியலையே. தமிழ், இந்த அத்தையை மாட்டி விட்டுறாதடி, சீக்கிரம் வந்துடுறீ ப்ளீஸ். சொல்லியா? அண்ணே, அந்த பாரதியோட குழந்தை வீட்டில் தானே இருக்கு. என்ன சொன்ன? பாரதி மக அங்க இருக்காளா? ஆமாண்ணே, என் கண் முன்னாடி தானே விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நம்ம செஞ்ச வேலைக்கு பாரதி திரும்பி வரமாட்டாளே, அப்புறம் எப்படி? அதான் தெரியலண்ணே. ஆனா நேத்து நான் இந்த குழந்தை இங்க பார்க்கவே இல்லைண்ணே. ஒரு வேளை வந்திருந்தா இன்னைக்கு தானே வந்திருக்கணும். சரி, அந்த பாரதி வந்திருக்காளான்னு பாரு. பாரதியவா? இதோ பாக்குறேண்ணே, லைன்ல இருங்க. தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார் கடையில பால் போயிடுச்சுப்பா. பால் தானே, இருங்க நான் எடுத்துறேன். வந்தாச்சு. வாங்க வாங்க. அண்ணே, சொல்லியா? அந்த ஆதி இங்க வந்திருக்கானே. ஆதி வந்திருக்கானா? ஆமாண்ணே, இப்பதானே அவன் குழந்தைய கூட்டிட்டு உள்ள போறான். யோ, காலையில கேட்கும்போது கூட அவன் ஆள் இல்லைன்னு சொன்னேன். அண்ணே, காலையில பார்க்கும்போது ஆள் இல்லைண்ணே. ஆனா இப்ப எப்படி வந்தான்னு தெரியலையே. ஏதோ தப்பா இருக்கியா? இவனும் குழந்தைய மட்டும் தான் வந்திருக்காங்கன்னா ஆதி ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொடுங்கப்பா. ஹலோ, நான் ஸ்வேதா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நீங்க அங்கேயே இருங்க, ஆதியையும் குழந்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அவங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. ஒருவேளை பாரதியும் ஆதியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. பாரதி குணத்தை பத்தி நமக்கு தெரியாதா? அந்த ஆதி தான் ஏதோ கேம் ஆடுறானோன்னு எனக்கு தோணுது. வாய்ப்பு இருக்கு ஸ்வேதா. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்ததுல இருந்து அன்னைக்கு நாம தான் டூப்ளிகேட் ஆதியை ரெடி பண்ணோன்றது வரைக்கும் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்காக அவன் ஏதாவது நம்மள பண்றது கூட வந்திருக்கலாம்ல. அப்பா, அப்ப அவன் முந்தறதுக்குள்ள நாம முந்திக்கணும்பா. என்னப்பா, ஏன் அப்படி பாக்குறீங்க? தம்பி ஆதி, இவ்வளோ வசதியான வீட்டுல பிறந்துட்டு கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு 4-5 தொழில பண்ணிக்கிட்டு உன்கிட்ட பேச பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் பெரிய தொழிலதிபர்கள்லாம் காத்திருக்கும் போது நீ ஏன்பா அந்த கிராமத்துல கடந்து கஷ்டப்படுற? உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கேப்பா. பாரதிக்காக தானே. பாரதி இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு தான் எல்லா கஷ்டமும். ஆனா உண்மையை சொல்லணும்னா, நான் அப்படி ஒரு இடத்துல இருக்கிறதோ இல்ல வசதி இல்லாம இருக்கிறதோ எனக்கு கஷ்டமாவே தெரியலப்பா. என் கூட பாரதி இல்லைங்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு. எப்பா ஆதி, இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்ல. கடவுளுக்கும் மனசாட்சி உண்டுன்னு நான் நம்புறேன். அந்த கடவுள் உன்னை சோதிக்க மாட்டான்பா ரொம்ப காலம். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஆதி, நான் வேணா கொஞ்சம் பாரதி கிட்ட பேசி பார்க்கவா? ஐயோ வேணாம்ப்பா,
உங்களுக்கு பாரதி கிட்ட எவ்வளோ பாசம் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் எனக்கு அவங்களோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அவங்க என்னை பிரிஞ்சு போக மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. அப்படி அவங்க போகிறதா இருந்திருந்தா அவங்க ஃப்ரெண்டு இருக்கிற அதே ஊருக்கு பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருக்கானே, அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்க எங்களாலே பாரதியோட பிரிவை தாங்க முடியல. நிச்சயமா உன்னாலையும் தாங்கியிருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. ஆனா அதே சமயம் இந்த பிரிவு நிரந்தரமானது இல்லைன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. நிரந்தரமா எங்களுக்குள்ள பிரிவு வரணும்னா அதை நானும் பாரதியும் செத்ததுக்கு அப்புறம் தான்ப்பா வரும். ஆதி, அப்பா கேட்க மறந்துட்டேன். துரை மணி எல்லாம் என்ன பண்றாங்க? உங்களை வந்து பார்த்தாங்களா? ஆதி, அந்த மிருகங்களை பத்தி என்கிட்ட பேசாத. பணவெறி பிடிச்சு அலையிற பேய் பிசாசுங்க அவங்க. அவங்க 2 பேருக்கும் மனுஷங்களை விட பணம் தான் பெருசுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அவங்களுடைய இந்த பணத்தாசை தான் என் குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமாய் கிடக்கு. நீங்க பார்ப்பா, நாளைக்கு நாம முடியாம படுத்துட்டோம்னா இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? மருந்து மாத்திரை வேணா வாங்கலாம். ஆனா பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு 4 சொந்தக்காரங்க மக்க மனசெல்லாம் வேணும்ல. அது அந்த பயல்களுக்கெல்லாம் புரியாது. விடுங்கப்பா. துரையும் மணியும் ஒரு நாள் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் அவங்களுக்கே உறுத்தி உங்களை தேடி வருவாங்க பாருங்க. அவனுங்க வரவே மாட்டானுங்க. பணத்துக்காக கொலை செய்யற அளவுக்கு போனவனுங்க எதுக்காகவும் எப்போதும் சாகுற வரைக்கும் திருந்த மாட்டானுங்க. கடைசி காலத்துல அனாதை போனமா ரோட்ல எங்கேயாவது செத்து கிடப்பானுங்க பாருங்க. அப்பா, உங்க வாயிலிருந்து அப்படிலாம் வார்த்தை வரக்கூடாதுப்பா. என்ன இருந்தாலும் துரை உங்க பையன், மணி உங்க மருமக. ஆதி, அவனுங்க செஞ்சதெல்லாம் நீ மறந்துட்டியாப்பா? மறக்கலாம் இல்லப்பா. ஒரே குடும்பமா ஒன்னா இருந்துட்டு ஏதோ ஒரு சண்டையில வந்த சங்கடத்துல அந்த குடும்பம் பிரிஞ்சு அது திரும்ப ஒன்று சேருமா சேராதான்னு தவிக்கிற அந்த வேதனை இருக்கே, அது ரொம்ப கொடுமைப்பா. தம்பி ஆதி, பாரதிய மனசுல வச்சுக்கிட்டு அதே போல இவனுங்களை நினைச்சு பேசாத. பாரதிக்கு உன் மேல கோவப்படுறதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. எங்களை விட்டு பாரதி தள்ளி நிக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் செஞ்சது ஒரே காரணத்துக்காக தான். பணம், பணம் மட்டும்தான். அவனுங்களை கனவுல கூட மன்னிச்சிடாத. இங்க பாரு, அவனுங்களை கூட வச்சிருந்தா உன் கூடவே இருந்து உன் கூட தின்னு சாப்பிட்டு எல்லாம் செஞ்சு உன்னை கொன்னு உன் பணத்தை திருட தான் பார்ப்பாங்க. ஏன்பா கேவலம் பணத்துக்காக மனுஷங்க குணம் இப்படி மாறிடுது? அதான் சொன்னேனே ஆதி, பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலான்னு நினைக்கிற குணம்தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஆனா ஒரு விஷயம்பா, கோடி கோடியா பணம் இருந்தாலும் வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது இந்த உலகத்துல இருக்கிற பல பேருக்கு தெரியலப்பா. உண்மைதான்ப்பா. இப்ப என்னையே எடுத்துக்கோங்க, என்கிட்ட இல்லாத பணமா? ஆனா இருந்து என்ன செய்யறது? பாரதி இல்லையே. ஆதி விடுப்பா, நான் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு போன்ல பேசும்போது பாரதி எங்கேயோ தமிழை கூட்டிக்கிட்டு வெளிநாடு போறதா சொன்னியே, அப்படி முடிவு எடுத்துருச்சா? அந்த முடிவு எடுத்ததெல்லாம் உண்மைதான்ப்பா.
ஆனா இப்போதைக்கு அந்த முடிவை கொஞ்சம் தள்ளி போட வச்சிருக்கேன். ஆதி, அப்படி எதுவும் பண்ண விட்டுறாதப்பா. கொஞ்ச தூரத்துல இருந்துகிட்டு பாரதி இங்க வர்றதுக்கு இவ்வளவு காலம் ஆகுதுன்னா நம்மளை பிரிஞ்சு வெளிநாடெல்லாம் போயிட்டா குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்க வருவாளா வரமாட்டான்னு ஒன்னும் தெரியாதுப்பா. கவலைப்படாதீங்க, அப்படிலாம் போக விட்டுற மாட்டேன். தமிழ் இப்ப இங்க வந்து உங்களை பார்த்த மாதிரி பாரதியும் கூடிய சீக்கிரமே இங்க வருவா. தமிழும் நானும் இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். ஆனால் பாரதி இங்கே வந்தாங்கன்னா திரும்பி நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி ஒரு மனநிலையில தான் நான் அவங்கள கூட்டிட்டு வருவேன். சரிப்பா. இந்த வாழ்க்கையும் வாய்ப்பும் வாசு எனக்கு கொடுத்ததுப்பா. கிட்டத்தட்ட இது மறுஜென்மம் மாதிரி. அது பாரதி கூடவும் தமிழ் கூடவும் தான் இருக்கும். பாரதிக்காகவும் தமிழுக்காகவும் மட்டும்தான்பா இருக்கும். என்ன ஏஞ்சல், இந்த டைம்ல எக்ஸ்ட்ரா மேக்கப் ஓடிட்டு இருக்கு? எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? என் லவ்வர் என்ன பார்க்க வரேன்னு சொல்லிருக்கான். அதான் மேக்கப் போட்டு கிளம்புறேன். யாருக்கு தெரியும், உண்மையிலேயே லவ்வர் இருக்கலாம். உண்மையிலேயே அவர் உன்னை வர கூட சொல்லி உண்மையிலேயே நீ மேக்கப் போட்டு கிளம்பிட்டு இருக்கலாம். நானும் அதை போயின்னு கூட நம்பிட்டு இருக்கலாம். நீயும் இப்படியே பேசிட்டு இருக்கலாம். நானும் கோவத்துல கிரைண்டர் கல்ல தூக்கி உன் மண்டையில போடலாம். ஏய், சும்மாலாம் நடிக்காத. மனசுக்குள்ள இவனோ இருக்கான். அதனால்தான் உனக்கு மேக்கப்லாம் கொஞ்சம் தூக்கலா தெரியுது. அம்மா தாயே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. நான் 2 வாட்டி சூடு வாங்கிட்டேன். இதுக்கு மேல சூடு வாங்க எனக்கு தெம்பில்ல. அப்போ இந்த எக்ஸஸ் அழகு எங்க போகுது? தமிழ் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்டி. தமிழ் ஸ்கூலுக்கா? ஐயோ, எதுக்கு? நியாயமா பார்த்தா நான் லவ்வரை பார்க்க போறேன்னு சொன்னதுக்கு தான் நீ டென்ஷனா இருக்கணும். தமிழ பார்க்க போறேன்னு சொன்னா நீ ஏன்டி டென்ஷன் ஆவற? அதெல்லாம் இல்ல பாரதி. ஈவினிங் தானே தமிழை கூட்டிட்டு டவுனுக்கு போகணும்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். வேற எதுவும் இல்ல. காலையில நீ தானே உன் மருமகளை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ட. நீ அமுச்சு விட்ட லட்சணத்தை பாரு. 2 பேரும் அப்படி என்னதான் பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரியல. கரெக்டா லஞ்ச் பாக்ஸ் விட்டுட்டு போயிருக்கா. நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் வேண்டாம், நானே போய் கொடுத்துட்டு வரேன். பரவாயில்ல கொடு, நானே போய் கொடுத்துக்கிறேன். நோ, நெவர், நாட் அட் ஆல். இது இந்த ஆண்டாளோட மான பிரச்சனை. இன்னைக்கு நான் தானே தமிழ் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டேன். நான் தானே பேக மறந்து கொடுக்காம விட்டேன். அப்போ நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் குட்ரி பேக. ஆஹா, முடியாதுரி. நான் செஞ்ச தப்ப நானே தான் சரி பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு பொறுப்பே இல்லைன்னு என்னோட வரலாறு தப்பா பேசும்ல. பை. லூசு லூசு. என்ன எனக்கு இவ்ளோ சொதப்புது? நல்ல வேலையா எப்படியோ சமாளிச்சு லஞ்ச் பாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, தமிழ் கால் பண்ணலாம். ஹலோ, இந்த பக்கம் தமிழ் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறது? இங்கிலீஷ் பேசுறேன். ஏய், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடி? சாரி அத்தை, நாங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்தோமா, அந்த டைம்ல நீங்க ஃபோன் பண்ணிருப்பீங்க. ஏய், நீ உன் அம்மா கிட்ட என்ன மாட்டி விடாம இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் அத்தை, எல்லாம் ஓகே தானே? ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாம் ஓகேவா? ஏய், உன்னை யாரு லஞ்ச் பாக்ஸை வச்சுட்டு போக சொன்னது? ஐயோ, சந்தோஷத்துல மறந்துட்டேன் அத்தை. நல்ல வேலைடி. உங்க அம்மா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். சோ ஸ்வீட் அத்தை. ஏய், இது பாரு, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் செத்தேன். இது பாரு, ஈவினிங் உன்னை டவுனுக்கு கூட்டிட்டு போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேற எடுக்கணுமா. அதனால உன் அம்மா தான் உன்னை ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவா. ஏய் ப்ளீஸ் டி, நீ ஜாலியா இருந்ததெல்லாம் போதும், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வா. அதுக்குள்ளவா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏய், கொன்னுரு வண்டி, உன்னை ஒழுங்கா கிளம்பி வந்துரு. சரி, கிளம்பி வரேன். ஏய் ஏய் ப்ளீஸ் டி, சீக்கிரம் வந்துரு. உன் அம்மா பத்தி உனக்கு தெரியும்ல? சரிங்க அத்தை, எனக்காக நீங்க இவ்ளோ பண்றீங்க. உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? உடனே கிளம்பி வந்துடுறேன். ஈவினிங் இப்படியாவது பாரதிக்கு முன்னாடி நம்மளே போய் தமிழை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஆண்டாள்,